ஹலோ, இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணுற மாதிரி ஒரு தவா புலாவ் தான். மும்பையில் இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ரைஸ் தான். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் மிச்ச ரைஸ் வச்சு, நீங்கள் எப்போ மிச்சம் இருக்க ரைஸ் இருக்கோ வெள்ளை ரைஸ், அதை வச்சு நீங்கள் இந்த புலாவ் ரொம்ப அருமையாக பண்ணலாம். இதுக்கு ஸ்பெஷல் ரைஸ்லாம் எதுவும் தேவை கிடையாது. இதுக்கு நம்ம என்னென்ன பொருள் தேவைப்படும் அப்படின்னா, 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், வெள்ளைப்பூடு இஞ்சி நான் அரைச்சி வச்சுருக்கேன், அது மாதிரி கொத்தமல்லியும் பச்சை மிளகாவும் 2 பச்சை மிளகாவும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், கொஞ்சம் பட்டாணி, கேரட்டு, ஃப்ளவரு, இது உப்பு மஞ்சள் பொடி போட்டு அவிச்சு வச்சுருக்கேன். இதுக்கு இவ்வளோ தான் தேவை. இதை வச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புலாவ் வந்து ரொம்ப மும்பையில் ஃபேமஸ், ரோடு சைடு புலாவ். இது வந்து லிஜத் பாப்படோ இல்லை அப்படின்னா அந்த உளுந்து அப்பளம் வந்து மும்பையில் கிடைக்கும், அதை வச்சு நான் இதை சாப்பிட்லாம். இதுக்கு நம்மளுக்கு பட்டை, அதுக்கப்புறம் வந்து கிராம்பு, ஸ்டார்ஃபுல், அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து பிரியாணி இலை, கல்பாசி, இதை கொஞ்சம் கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஆயிலில் போடுறதுக்கு. அதுக்கப்புறம் 2 கிண்ணம் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான், இவ்வளோ தான் பொருள். இதை வச்சு நீங்கள் ரொம்ப அருமையான ஒரு டேஸ்ட்டான புலாவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு கல் சூடு பண்ணி அதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி எல்லாம் எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் போட்டு கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும் வெங்காயம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கிடுங்க. இதை வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆனால் தான் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இது இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு போட்டுருங்க. நம்ம அரைச்சி வச்சு எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு, இதில் வந்து நீங்கள் மிளகா பொடி போடக்கூடாது. இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி மட்டும்தான் போடணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதெல்லாம் நல்லா வதக்கிக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து அவிச்சு வச்ச காயை நம்ம போட்டுடணும். இந்த காய் வந்து வெறும் வந்து அரை பாகம் தான் வேகணும். நீங்கள் வந்து ரொம்ப கொலைய விட்டுறக்கூடாது. இது வந்து கொஞ்சம் பாயில் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துடணும். ரொம்ப வந்துட்டுனா அது வந்து டேஸ்ட்டே இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் ரைஸ் போட்டுருங்க. ரைஸ் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. ஒரு ரைஸ் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் நல்லா ஒரு நெய், உங்கள் வீட்டில் எந்த நெய் இருக்கோ நீங்கள் அந்த நெய் போடுங்க. இந்த புலாவ் வந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் பாருங்கள். தவா புலாவ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். நீங்கள் வீட்டில் இருக்க காய வச்சு பண்ணலாம். இப்படி ரெசிபிஸ் பார்க்கணும் அப்படின்னா என்னோட